சென்னையில் பாஜக முன்னாள் நிர்வாகியிடம் வீடு வாங்கி தருவதாக கூறி 87 லட்சம் ரூபாய் மோசடி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈசிஆரில் சொகுசு பங்களா வாங்கி தருவதாக கூறி மோசடி பணத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்தவர் சிக்கியது எப்படி? சென்னை ஆவடி பகுதியைச் சேர்ந்தவர் ராவுத் பசரி. 52 வயதான இவர் பாஜகவில் மாநில பொறுப்பில் இருந்து வந்துள்ளார். இவருக்கு மகள் மற்றும் ஒரு மகன் உள்ளனர். அவர்கள் இருவரும் திருமணமாகி வெளிநாட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர். ராவுத் பசரியின் கணவர் கடந்த 2021ஆம் ஆண்டு உயிரிழந்த நிலையில் தற்பொழுது ஆவடி பகுதியில் அவர் தனியாக வசித்து வருகிறார். ராவுத் பசரி கட்சி பொறுப்பில் இருந்தபோது அடிக்கடி கமலாலயம் சென்று வருவது வழக்கம். அப்போது அவருக்கு வைரவேல் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். பின்னர் கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் ஒரு வீடு விலைக்கு வருவதாக ராவுத் பசரியிடம் வைரவேல் கூறியுள்ளார். அந்த வீட்டை வாங்குவதற்கு ஐடியா இருந்தால் குறைந்த விலைக்கு தான் முடித்து தருவதாக சத்தியம் செய்யாத குறையாக வாக்குறுதி அளித்துள்ளார். அதற்கு வெளிநாட்டில் உள்ள தனது மகன் மற்றும் மகளிடம் பேசி ராவுத் பசரி சம்மதம் வாங்கியுள்ளார். இதையடுத்து பாஜக முன்னாள் நிர்வாகியிடம் வைரவேல் நைசாக பேசி அவரிடம் இருந்து தங்க நகைகள் மற்றும் ரொக்கமாக பணமும் வாங்கியுள்ளார். வீடு வாங்குவதற்கு முன்பணம் வேண்டுமென கூறி 87 லட்சம் ரூபாய் வரை வாங்கி ஏப்பம் விட்டுள்ளார். அந்த பணத்தில் வைரவேல் 2 கார்கள் வாங்கி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் எப்போது ஈசிஆர் வீட்டை வாங்கி கொடுப்பீர்கள் என ராவுத் பசரி கேட்டுள்ளார். அதற்கு உரிய பதில் அளிக்காமல் வைரவேல் இழு என இழுத்தடித்து வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் தான் நம்ப வைத்து ஏமாற்றப்பட்டதை உணர்ந்துள்ளார். இதையடுத்து ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் வைரவேலை லவக்கென பிடித்து கபகபவென விசாரித்துள்ளனர். அதில் தனியாக வசித்து வரும் பெண்ணை ஏமாற்றி லட்சக்கணக்கில் மோசடி செய்தது அம்பலமானது. உடனே வைரவேலை கைது செய்த போலீசார் ராவுத் பசரியை ஏமாற்றி வாங்கிய 15 சவரன் தங்க நகைகள் மற்றும் அவர் வாங்கி உல்லாசமாக இருந்த 2 சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் கம்பிகடை என அடைத்துள்ளனர். சென்னை ஈசிஆரில் வீடு வாங்கி தருவதாக கூறி பாஜக முன்னாள் நிர்வாகியிடம் 87 லட்சம் ரூபாய் மோசடி செய்து ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.